ஓம் சாந்தி 9/6/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்திலும் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய பாபாவின் உதவியாளர்கள். இப்போது உங்கள் முன்பாக, அதாவது உங்கள் கண்ணெதிரில் சுகம் சாந்தியின் உலகம் உள்ளது. ஏன்னா பாபா நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த துக்க உலகத்தை மறக்கடிச்சிட்டாரு. பாபா ஸ்தாபனை செய்யக்கூடிய உலகத்தை தான் நம்ம புத்தியில் நிறைக்கிறாரு. நாம் அது போல் மாறுவதற்காக இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்கோம். நம் மூலமாக தான் இந்த உலக மாற்றம் என்பது ஏற்பட போகுது. முழு உலகத்திலும் சாந்தியின் ராஜ்யத்தை நாம் தான் ஸ்தாபனை செய்கிறோம். நாம் தான் பாபாவின் உதவியாளராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, பாபா குழந்தைகளுக்கு எதற்காக கல்வி கற்பிக்கிறார்? அந்த கல்வியின் சாரம் என்ன? பதில், பாபா தம்முடைய குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசராக, உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கான கல்வி கற்றுத்தருகிறார். பாபா சொல்கிறார், கல்வியின் சாரமாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி ரூபாய் உள்ளது, லட்சம் உள்ளது, இப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். எதுவுமே கையில் வரப்போவது கிடையாது. நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்கள். படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அழிய போகுது. ஆக அது எல்லாத்தையுமே புத்தியில் வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தை என்ன ஞானம் சொல்கிறாரோ அதை கேளுங்க, கவனம் செலுத்துங்க, நல்ல புருஷார்த்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பாடல். கடைசியில் அந்த நாளும் வந்தது இன்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். கடைசியில் உலகத்தில் சாந்திக்கான சமயம் வந்துவிட்டது. அனைவருமே அதை தான் கேட்கின்றனர், சாந்தி எப்படி ஏற்படும் என்று. பிறகு யார் சரியான அறிவுரை தருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு தருகின்றனர். நேருவும் கூட அறிவுரை தந்திருந்தார். ஆனால் அந்த அறிவுரை மூலமாக சாந்தியோ ஏற்படவில்லை. அறிவுரை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது, ஏதோ ஒரு சமயத்தில் உலகம் முழுவதிலும் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருந்துச்சு. அது இப்போ இல்லை, ஆனால் மீண்டும் அது வரப்போகுது அப்படின்றது உங்கள் புத்தியில் இருக்குது. ஏன்னா சக்கரமோ சுற்றும் இல்லையா? இது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்கள் புத்தியில் இருக்குது. நாமளும் அறியாமையில் இருந்தோம். ஆனால் பாபா இந்த சிருஷ்டியினுடைய ஞானத்தை சொல்லி நமக்கு புரிய வச்சுட்டாரு. இப்போ நமக்கு தெரியும், மீண்டும் சுகம் சாந்தி நிறைந்த உலகம் ஸ்தாபனை ஆயிட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். முழு உலகத்துலேயும் சுகம் சாந்தி நிறைய போகுது அப்படின்றது பிராமணர்களாகிய உங்கள் புத்தியில் இருக்குது. நீங்கள் அறிவீர்கள், பாரதம் மீண்டும் தங்கத்தால் ஆனதாக ஆகப்போகுது. பாரதம்தான் தங்கக்குருவி என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் வெளி உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மகிமை செய்கிறாங்க. அந்த மகிமையோ அது கூட பேரளவுக்கு தான். ஆனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகள், நீங்கள் நடைமுறையில் பயிற்சியே செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த துக்கம், நரகம் எல்லாமே முடிய போகுது. இதை நீங்கள் மறந்துடணும் அப்படின்றார். குழந்தைகள், நீங்கள் தான் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி, ஞானத்தின் அதிகாரம் உடையவர்கள் நீங்கள் தான் அப்படின்றார். பரம்பிதா பரமாத்மா சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஞானத்தின் அதிகாரிகள், அவர்கள் பக்தியினுடைய அத்தாரிட்டி உடையவர்கள். பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி என சொல்லப்படுகிறார். குழந்தைகள், நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் அதுபோல் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிருஷ்டியினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் இருக்குது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் பக்தியின் அத்தாரிட்டியாக இருக்கின்றனரோ அவர்கள் அனைவருக்கும் பக்தியை தான் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் ஞானத்தினுடைய அதிகாரம் உடையவர்கள், அத்தாரிட்டி உடையவர்கள். அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னா ஞானத்தை பற்றி தான் சொல்வீங்க அப்படின்றார். ஆனால் சத்தியுகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பக்திக்கு வேலை இல்லை, அங்கே பக்தி கிடையாது. அங்கே பூஜாரி ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. அனைவருமே அங்கே பூஜைக்குரியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்றார். குழந்தைகள், நீங்கள் இப்போது நடைமுறையில் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறீர்கள்.
வளர்ச்சியோ அடைந்து கொண்டும் இருக்கிறீர்கள். டிராமாவில் முதலிலேயே விதிக்கப்பட்டிருக்கு. டிராமா உங்களை புருஷார்த்தம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இப்போ செய்து கொண்டே இருக்கிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், டிராமாவில் நமக்கு அவிநாசி பாகம் கிடைத்துள்ளது. ஆனால் உலகமோ இந்த விஷயங்களை பற்றி அறியாமல் இருக்குது. ஆனால் டிராமாவில் நமக்கு தான் இந்த பார்ட் இருக்குது. நமக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய, புருஷார்த்தம் செய்யக்கூடிய, மாறக்கூடிய, மாற்றக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்றார். இந்த உலகத்தின் சரித்திர பூகோளம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ரிஷி முனி போன்றவர்கள் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் படைப்பவராகிய தந்தை, அவரே நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதையும் பாபா அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார். இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருங்கள். ஏன்னா இந்த ஞானம் யாருக்கானது? இந்த புருஷார்த்தம் யார் செய்ய போகிறாங்கன்னா ஆத்மா தான். ஆகையினால ஆத்ம அபிமானியாகி அமருங்க. ஒரு தந்தை தான் ராஜயோகம் கற்பிக்கின்றார். மேலும் உலகத்தின் சரித்திர பூகோளத்தையும் புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, நான் ஒன்றும் தாட் ரீடர் கிடையாது. அதாவது மனதில் உள்ள எண்ணங்களை அறிந்து கொள்வது கிடையாது. இவ்வளோ பெரிய உலகம், இதில் உட்கார்ந்து எதை நான் ரீட் பண்ணுறேன்? பாபாவோ தானே சொல்கிறாரு, உங்களை தூய்மையாக்குவதற்காக டிராமாவில் விதிக்கப்பட்டவாறு நான் வரேன். மற்றபடி அனைவர் மனதில் உள்ள எண்ணங்களை அறிந்து கொள்வது என்னுடைய காரியம் கிடையாது. ட்ராமாவில் என்ன பாகம் உள்ளதோ அதை நடிப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன். மற்றபடி நான் ஒன்றும் தாட் ரீடர் கிடையாது அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் நினைவு மட்டும் செய்யுங்க. நம்முடைய பாபா தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். உங்கள் புத்தி அதுபோல் எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தையின் மகிமை கேட்டு ஆத்மாவும் குஷியாகிறது. அனைவரும் சொல்கின்றனர், நம்முடைய தந்தை தந்தையாக, ஆசிரியராக. அவர் உண்மையிலும் உண்மையானவராக இருக்கின்றார். அவர் சொல்லித்தரும் படிப்பும் உண்மையானது, மேலும் முழுமையானது. அந்த மனிதர்களின் படிப்பு அரைக்குறையானது. ஆக குழந்தைகள், உங்கள் புத்தியில் எவ்வளோ குஷி இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய படிப்பு ஒரு பிறவிக்கானது தான். நம்முடைய படிப்போ முழு கல்பத்துக்கும் அப்படின்றார். பெரிய பரீட்சையில் யாராவது பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கும். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட அளவு கடந்த குஷி இருக்கணும் அப்படின்றார். பகவான் பாபா எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு மெய் சிலிர்த்து போகணும் அப்படின்றார். குழந்தைகளும் சொல்கிறாங்களாம், பாபா புயல் அதிகமாக வருது, நாங்கள் உங்களை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் யாரை மறந்து போகிறீங்க? உங்களை இரட்டை கிரீடம் அணிந்த உலகின் எஜமானராக ஆக்குகின்ற பாபாவை நீங்கள் எப்படி மறக்கிறீங்க? வேறு யாரையாவது மறக்கிறீங்களா? மறந்துடுறீங்களா? தேகதாரிகளை, மனைவி, குழந்தை, சித்தப்பா, பெரியப்பா, உற்றார் உறவினர், இவங்களோட நினைவுலாம் வந்துக்கிட்டே இருக்குல்ல. மற்றபடி இந்த விஷயத்தை மட்டும் ஏன் மறந்துடுறீங்க? உங்களுடைய யுத்தம் இந்த நினைவில் தான் இருக்குது. ஆக எவ்வளோ முடியுமோ நினைவு செய்யுங்க. குழந்தைகள், தங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் உலா வர வேண்டும். நீங்கள் நடந்து சுற்றி ஒரே இடத்துல அமர்ந்து தான் தந்தையை நினைவு செய்யணுங்கிறது கிடையாது. நீங்கள் நடந்து சுற்றி கூட நினைவு செய்யுங்க அப்படின்றார். திறந்த மேல் மாடிக்கோ அல்லது வெளியில் இதமான குளிர்ந்த காற்றிலோ நீங்கள் போய் நடந்துக்கிட்டே தந்தையை நினைவு செய்யலாம். இங்கேயே அமர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. வெளியில் தாராளமாக போங்க. காலை நேரத்தில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. வெளியில் போய் நடந்துக்கிட்டே தந்தையை நினைவு செய்யுங்க. அதோட இல்லை, தங்களுக்குள்ளே கூட நீங்கள் பேசிக்கிட்டே நடக்கலாம். யார் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறாங்க, புத்தி கரெக்டாக பாபாக்கிட்டே இருக்கா அப்படிலாம் உங்களுக்குள்ளே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு போட்டி போல் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துட்டு எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் இது போல் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றார். எவ்வளோ நேரம் நான் பாபாவை நினைவு செய்தேன் என்று நீங்களே செக் பண்ணலாம். மற்ற சமயங்களில் நமது புத்தி எங்கெங்கெல்லாம் போச்சு? இது போன்ற உரையாடல் தான் ஒருவர் மற்றவருக்கு முன்னேற்றத்தை அடைவது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செய்தோம் என்று குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க.
பாபாவுக்கு என்ன நடைமுறை பயிற்சி இருந்ததோ அதை தான் பாபா சொல்கிறார். ஆனால் நினைவில் நீங்கள் 1 மணி நேரம் நடந்து செல்வீர்களானால் உங்கள் கால்கள் கூட களைத்தே போகாது. அதோடு மட்டும் இல்லை, இந்த நினைவில் உங்களுடைய பாவங்கள் எவ்வளோ நீங்குது தெரியுமா? அதனால் நினைவில் இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். கலியுக மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் முக்திக்காக எவ்வளோ பக்தி செஞ்சிட்டே இருக்காங்க. அநேக வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பிராமணர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான். பிராமணராக ஆகின்ற அனைவருக்கும் ஒரே வழி, அந்த வழி தான் ஸ்ரீமத். நீங்கள் பாபாவினுடைய ஸ்ரீமத் மூலமாக தான் தேவதை ஆகிறீங்க. தேவதைகளுக்குன்னு ஸ்ரீமத் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்ரீமத் மூலமாக தான் தேவதை ஆகிறீங்க. ஸ்ரீமத் இப்போ பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாபாவிடம் படிக்கிறீர்கள். இதன் மூலமாக சொர்க்கத்தின் ராஜ்யத்தை நீங்கள் தான் அடைவீங்க. யார் படித்தார்களோ அவர்களே அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ இந்த நேரம் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, இந்த குருமார் முதலான அனைவரையும் உயர்த்துவதற்காக தான் இப்போ நான் வரேன். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் உங்கள் முன்னாடி இருக்குது. நாம் இது போல் ஆகிறோம். இதுதான் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான சத்தியமான கதை. இதற்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதை தான் பிறகு பக்தி மார்க்கத்தில் சத்யநாராயணனுடைய கதையாக சொல்கிறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தின் வழக்கமோ இன்னும் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இப்போது அந்த பக்தி மார்க்கத்தினுடைய ராவண ராஜ்யம் முடிய போகுது. நீங்கள் இப்போது தசரா முதலியவற்றுக்கு செல்வது கிடையாது. மீறி நீங்கள் சென்றாலும் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை புரிய வைக்கிறதுக்காக தான் நீங்கள் அங்கே போவீங்க. எந்த ஒரு கோவிலில் பண்டிகை நடந்தாலும் சரி, இது போல் தசரா போன்ற நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்கள் எதுக்காக போகணுன்னா அதில் உள்ள ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக போகிறீங்க. மற்றபடி உண்மையாகவே அதை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தசரான்னா என்ன, ராவணன் யார் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ராவணனை அழிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் எப்போதிலிருந்து நடக்குது, ஏன் நடக்குது, ராவணன்னா யார், எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்றார். ஆகையினால நீங்கள் அது போல் இடத்துக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் தான் போயிட்டு புரிய வைக்கிறீங்க என்றார். இதுவோ சிறு குழந்தைகளின் காரியம் போல் நடக்குது. பெரிய பெரிய மனிதர்கள் கூட அதை பார்க்குறதுக்காக வராங்க. ராவணனை எப்படி எரிக்கிறாங்க, இந்த ராவணன் யார், இதை யாராலையுமே சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் அதை பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கான ஞானம் அவங்க புத்தியில் யாருக்கிட்டையுமே கிடையாது அப்படின்றார். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா நாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக அவசியமாக ஆவோம். நாங்கள் ஒன்றும் குறைவான புருஷார்த்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாரு. இது ஒரே பாடசாலை படிப்பு, ரொம்ப ரொம்ப சுலபமானது. வயது முதிர்ந்த மாதாக்கள் வேறு எதையும் நினைவு செய்ய தெரியலனாலும் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபா சகஜமான வழியை சொல்கிறாரு. நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிங்க. பரமத்தந்தை என்ன நினைவு செஞ்சிங்கன்னா உங்கள் துன்பங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு புரிய வைக்கிறார். மேலும் தந்தையை நினைவு செய்கிறதுனால ஆத்மாவும் தூய்மையாகும். பாபா சொல்கிறாரு, எப்படிலாம் படிப்பு சொல்லித்தரேன், இவர்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார் என்று யாருக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, படிப்பின் சாராம்சமே உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி இருக்குது, லட்சம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒருபோதும் நினைக்காதீங்க. ஏன்னா எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா இன்ன வேலை இருந்தது அப்படின்லாம் காரணம் சொல்கிறாங்களாம். இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும். யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுக்கு 7 நாள் என்ன, ஒரு வினாடியில் கூட அவங்க உடனே ஞானத்தை ஏற்றுப்பாங்க. அம்பு தைச்சிரும் அப்படின்றார். ஒரு வினாடியில் உலகத்தின் எஜமானராக ஆக முடியும். இதில் நம்பர் 1 அனுபவசாலி யாருன்னா இந்த பிரம்மா பாபா. அவருக்கு எப்படி நம்பிக்கை ஏற்பட்டுச்சோ உடனே என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டார். அவர் தானே அனுபவசாலி ஆயிட்டார். விநாச காட்சியை பார்த்தாரு, சதுர்புஜ ரூபத்தை பார்த்தாரு, அவ்வளோதான், எல்லாமே புரிஞ்சுக்கிட்டார். நாம் தான் உலகத்தின் எஜமானராக ஆக போகிறோம், நமக்கு சாட்சாத்காரம் கிடச்சிது, உடனே ஊக்கம் உற்சாகம் வந்தது, உடனே எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டார். அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் முயற்சி செய்யணும். உலக ராஜ்ய பதவி அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்யணும். ஏன்னா பாபா வந்திருக்கிறதே அந்த உலக ராஜ்ய பதவி கொடுப்பதற்காக தான். பாபா கேட்குறாரு, நிச்சயம் எப்போது ஏற்பட்டது என்று. அப்போ சொல்கிறாங்க 8 மாதம் ஆச்சு.
அப்படின்னு அவங்கவுங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, முக்கியமான விஷயமே நினைவு மற்றும் ஞானம். மற்றபடி காட்சி பார்க்குறதுனால ஒன்றுமே கிடையாது. தந்தையை புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிறகு படிக்க தொடங்கிடுவாங்க. அப்போது நீங்களும் அது போல் தேவதையாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நினைவு செய்து செய்து தூய்மையானீங்கன்னா தூய்மையான உலகத்தின் எஜமானராக ஆயிடுவீங்க. யுக்தியோடு இது போல் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. இப்போது உங்கள் மீது கரை படைஞ்சிருக்கு. அதுக்காக பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. தந்தை நினைவு செஞ்சால் தான் ஆத்மா தூய்மையாகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து நடந்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இது போன்ற இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். யார் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். பிறகு தங்களது அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க, சொல்லுங்கள் அப்படின்றார். 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, தந்தையை அறிந்து கொண்டு விட்டீர்களானால் பிறகு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. படிப்பில் முழுமையாக ஈடுபட வேண்டும். முரளியை ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது. பாபா வரதானம் சொல்கிறாரு, அனைவரிடமும் குணங்களை பார்த்தாலும் தந்தையின் குணங்களை தன்னுள் தாரணை செய்பவராக குணமூர்த்தி ஆகுங்கள். அனைவரிடமும் குணங்களை பார்த்தாலும் தந்தையின் குணங்களை தன்னுள் தாரணை செய்பவராக குணமூர்த்தி ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் எந்த குழந்தைகள் குணமெனும் மாலையை கையாளுவாரோ அவரே வெற்றி மாலையில் வருவார். எனவே தூய அன்னப்பறவையாகி அனைவரிடமும் குணத்தையே பாருங்கள். ஒரு தந்தையின் குணங்களையே தன்னுள் கொண்டு வாருங்கள். இந்த குணமாலை அனைவர் கழுத்திலும் உள்ளது. ஒருவர் தந்தையின் குணங்களை எந்த அளவிற்கு கொண்டு வருவாரோ அந்த அளவு மாலை பெரிதாகும். குணங்களை சிந்தனை செய்வதால் தானும் குணமூர்த்தி ஆவீர்கள். இதன் நினைவாகவே தேவதைகள் மற்றும் சக்திகளின் கழுத்தில் மாலையை காண்பிக்கின்றனர். ஆக குணங்களை கிரகிங்க. தந்தையினுடைய குணங்களை தாரணை செய்யுங்க. தாரணை செய்து குணமூர்த்தி ஆகுங்கன்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, சாட்சி எனும் மனோநிலையே சரியாக நிர்ணயம் செய்வதற்கான ஆசனம் ஆகும். அவ்வியக்த இஷாரா, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகமாகி செயல் புரிந்தால் தடைகளிலிருந்து வீண் எண்ணங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நேரமும் மிச்சமாகும். உள்நோக்கு முகமாகி இருப்பதால் நினைவுகளும் சக்திசாலி ஆகின்றது. மேலும் ஆத்மா என்னும் கண் சக்திசாலி ஆகிவிடும். இதனால் வர இருக்கின்ற தடைகள் தானாகவே இன்று சோதனை வரும் என்று தெரிய வரும். எந்த அளவு முன்னதாக தென்படுமோ புத்திசாலி ஆவதால் வெற்றியும் அடைந்து விடுவீர்கள். ஆக உள்நோக்கு முகமுடையவர் ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.